ராஜ்குமார், கூவத்தூரிலிருந்து புறப்பட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் வாகனங்களும் இங்கே வந்துவிட்டதா? கார்த்திகேயன், 5 நிமிடத்திற்கு முன்பாக தான் கூவத்தூரிலிருந்து புறப்பட்ட அனைத்து அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலகம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் உள்ளே தலைமை செயலகத்திற்கு உள்ளே சென்றிருக்கார்கள். அதாவது 27 அமைச்சர்களுடைய கார்களில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் புறப்பட்டு வந்தார்கள். 8:20 மணிக்கு கூவத்தூரிலிருந்து அங்கிருந்து புறப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் 5 நிமிடத்திற்கு முன்பாக தலைமை செயலகத்திற்கு உள்ளே அவர்கள் வந்தார்கள். அமைச்சர்களுடைய வாகனம் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டது. அமைச்சர்களுடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தலைமை செயலகத்திற்கு உள்ளே அவர்கள் சென்றிருக்கிறார்கள். மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வாகனமும் அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவாளர்களும் ஒரு சில பேர் கூவத்தூரிலிருந்து புறப்பட்டார்கள். அவர்களுடைய வாகனம் எதுவும் தலைமை செயலகத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. கூவத்தூரிலிருந்து புறப்பட்ட அனைத்து அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலகத்திற்கு உள்ளே அவர்கள் சென்றிருக்கார்கள். அதே போன்று ஒரு சில அமைச்சர்கள் கூவத்தூரிலிருந்து கிளம்பவில்லை, அவர்கள் சென்னையிலே இருந்தார்கள். குறிப்பாக செங்கோட்டையன் மற்றும் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோர் சென்னையிலே இருந்தார்கள். அதே போன்று ஒரு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக தலைமை செயலகத்திற்கு வருகிறார்கள். அதில் குறிப்பாக சென்னை போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் ஆகியோர் நேரடியாக தலைமை செயலகத்திற்கு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கடந்த 8ஆம் தேதியிலிருந்து கூவத்தூரில் 2 நட்சத்திர விடுதியில் தங்கியிருந்த அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது தலைமை செயலகத்திற்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். இந்த இடத்தில் அமைச்சர்களுடைய வாகனத்தை சோதனை செய்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காமராஜர் சாலை முழுவதுமே காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. தீவுத்திடல் அருகே கடக்கும்போது இரு பிரிவாக, ஒன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே செல்லக்கூடிய ஒரு வழியும், இன்னொன்று பொதுமக்கள் செல்லக்கூடிய ஒரு வழியுமே தீவுத்திடல் ஏற்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தலைமை செயலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. கார்த்திகேயன்.